இங்கே இப்படி கிரைண்டர் மாதிரி சுத்திக்கிட்டு மனுஷங்களை போட்டு நசுக்கிக்கிட்டே இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நரகத்துல சோம்பேறிகளுக்கு கொடுக்கப்படுற தண்டனை. உலகத்துல வாழும்போது யாரெல்லாம் சோம்பேறிகளா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இதுல போட்டு திரும்ப திரும்ப கொன்னுக்கிட்டே இருப்பாங்களாம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணில குதிச்சா அந்த தண்ணி முழுக்க மனுஷங்களை சாப்பிடுற பிராணா மீனுங்க இருக்குதுங்க, அதுங்க அவங்களை கடிச்சே கொன்னுடும். அப்படிதான் இந்த இடத்துக்கு ஒரு நாள் ஒரு ஃபயர்மேன் வராரு. அவர் வாழ்நாள்ல பல உயிர்களை காப்பாத்தி இருக்காரு. அவர்கிட்ட அந்த நரகத்தோடைய ராணி நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் பணத்துக்காக தான் சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் அந்த ராணி பயங்கர கோவப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு காவலாளி அவரை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவருடைய வாழ்நாள்ல ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காரு. ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, டெலிவரி பாயா வேலை பார்க்கறது, பப்ளிக் டாய்லெட்டை கழுவுறது, டிரைவர் வேலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க வேலைகளிலேயே கழிச்சிருக்காரு. அவருக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல மட்டும்தான் ரெஸ்ட் எடுத்து தூங்கி இருக்காரு. ஆக்சுவலா இவர் இதெல்லாம் எதுக்காக பண்ணிருப்பாருன்னா இவருடைய அம்மாவோட உடல் நலம் ரொம்பவே மோசமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவருடைய தம்பியோட படிப்புக்கும் ஃபீஸ் கட்டணும். அதுக்காக தான் இவர் பணம்னு இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நரகத்தோட ராணி இவரை ஒன்றும் பண்ணாம உண்மை புரிஞ்சுக்கிட்டு விட்டுடுறாங்க.